உங்க அநியாயத்துல அடக்க ஒருத்தன் வந்துட்டான்ல. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ராஜஸ்தான் பஞ்சாபை வீழ்த்தி பஞ்சாபோட தொடர் வெற்றிக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல ராஜஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சரி, பஞ்சாபோட பேட்டிங் அதிரடியா இருக்கும். வழக்கம் போல பிரப்சிம்ரன் சிங், பிரியான் சாரியா இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் மாசான பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் நான் பிரியான் சாரியாவை வேமாவே தூக்குவேன்னு சொல்லிட்டு பிரியான் சாரியாவோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், அதுக்கப்புறம் கனாலி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ நினைக்கும் போது கனாலி ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. பிரப்சிம்ரன் நல்ல இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்தவர் அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாருங்க. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு ஒரு நல்ல அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தா அவரும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. என்னப்பா இன்னைக்கு பஞ்சாப் நல்ல ஸ்கோர் எடுத்துருவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க மனுஷன் ஸ்டோனிஸ் நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி 6-4 சொல்லிட்டு அடிச்சு பந்த பறக்க விட்டாரு. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு. இவரோட அதிரடினாலதான் இன்னைக்கு பஞ்சாப் 20 ஓவர் முடிவுல 222 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இவ்வளோ பெரிய டார்கெட்டை எடுத்துட்டாங்க, பஞ்சாப் எந்த மேட்சும் ஜெயிச்சதே இல்லை, இந்த மேட்ச்லயே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ராஜஸ்தானை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. வழக்கம் போல வைபவ் சூரியவன்சி நான் அதிரடி காட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்தே மனசை சூப்பரா விளையாண்டாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 50 ரன் ராஜஸ்தான் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட ஆட்டம் பயங்கர அதிரடியா இருந்துச்சு. சரி, வைபவ் சூரியவன்சி அவரோட ஸ்டைல்ல ஹாஃப் செஞ்சுரி அடிப்பார் நினைக்கும் போது இன்னைக்கு ஹர்தீப் சிங்கோட பால்ல ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சி போனா என்ன, நான் இருக்கேன் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கேன்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க. அவர் கூட துருவ் ஜுரல் சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அப்பதான் சாகல் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் துருவ் ஜுரலோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கேப்டன் ரியான் பராகோட விக்கெட் எடுத்தாரு. மாத்தி மாத்தி 3 விக்கெட் எடுத்தாரு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராஜஸ்தானோட ஸ்கோர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுமோ, அடுத்தடுத்து விக்கெட் போகுமோன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஃபெராரியாவும் சுபம் துபேவும் இருந்துட்டு நாங்க அவ்வளவு ஈஸியா விட்டுருவோமா, நாங்க எப்படி விளையாடுறோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு சும்மா மாஸ் காட்டிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபெராரியா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாரு. இதனால இந்த மேட்சை ராஜஸ்தான் 4 பால் மிச்சம் இருக்கும்போது ரொம்ப அழகா 6 விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இது ராஜஸ்தானுக்கு தேவையான வெற்றிங்க. இது ராஜஸ்தானுக்கு தேவையான வெற்றின்றதை விட எல்லா டீமுக்கும் தேவையான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீசன்ல பஞ்சாப் நாங்க ஒரு மேட்ச் கூட தோக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அன்பீட்டன் டீமா இருந்தாங்க. உங்களோட ஆட்டத்தை நாங்க முடிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராஜஸ்தான் பஞ்சாப்பை வீழ்த்திருக்காங்க. இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.